அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கைகள், தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கின்றன. எல்லாருடைய கொள்கைகளையும் எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய நாட்டில் அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு பேர் என்னது? மதசார்பு இல்லாத அரசு. நம்ம நாட்டுடைய அரசு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இது எந்த மதத்துக்கும் சப்போர்ட்டா இருக்காது, எந்த மதத்தினுடைய ஒரு சட்டத்தையும் எல்லா மதத்துக்காரர்கள் மேலும் திணிக்காது. இப்படின்னு அரசியல் ரூல்ல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த மதச்சார்பின்மைங்கிறது ஏற்றுதான் இருக்கிறது. நடைமுறையில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கையும் அறியாதவர்கள்லாம் அரசியல் நடத்துற காரணத்தினால, நம்மளோட இஸ்லாமிய கொள்கையை அவங்களுக்கு சொல்லாத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய கொள்கை அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பரவலா பார்க்கிறீங்க. எப்படி எல்லாம் பார்க்கிறீங்க? சில காலத்துக்கு முன்னாடி நம்ம இது துணை முதல்வராக இருக்காரு, முதல்வருடைய மகன், அவர் ஒரு மேயர் ஆக்குனாங்க. அதுக்கு முந்தைய மேயர் எத்தனை பேர் மேயர் வந்தாங்க. அவர் சென்னை நகர் மேயர் ஆகும் என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா? மேயரை தொடர்பு கொள்வதாக இருந்தால் வணக்கத்திற்குரிய மேயர் தான் யாரும் கடிதம் எழுதணும், அப்படி எழுதாவிட்டால் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. மேயர் எப்படி எழுதணும்? நமக்கு வணக்கத்திற்கு அல்லாதான். ஆனா பல மதத்துக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வணக்கத்திற்குரிய எழுத சொல்றோமே, அது ஒரு மதத்துக்கு நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு என்ற ஞானம் கூட யாருக்கு இல்ல. மித்தகம் இருக்கிறாங்க, பெரிய அறிவாளர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வருகிறாங்க. ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை அவருக்கு வழங்கவில்லை. முதலமைச்சருக்கு என்ன வழங்கல? இஸ்லாம் தான் என்ன கொள்கை என்னன்னு வழங்காம அதை சொன்னாரு. நம்ம என்ன பல விதமான அறிக்கைகள் மித்தம் மாற்றப்படுவது கடைசி வரைக்கும் வணக்கத்திற்குரிய போடாத மனுக்கெல்லாம் குப்பை குறைக்கு போனதுனால பார்த்திருக்கிறோம். அவர் மேயரை விட்டு போன பிறகுதான் அந்த வணக்கத்திற்குரியதும் போன தவிர இருக்கிற வரைக்கும் என்னது வணக்கத்துக்கு மனுஷன் வணக்கத்திற்கு ஆக முடியும். அதை பார்த்தோம். அதே மாதிரி இது பொங்கல் பண்டிகை ஒரு பண்டிகை வருது. இது மக்கள் கொண்டாடுறாங்க. ஒரு இந்து மக்களுடைய அவங்க ஒரு புனிதமா நினைச்சு கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னா அவங்க நம்பிக்கை, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க ஒரு விஷயம். அது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் சூரியனை ஒரு கடவுளாக வைத்து வழிபடுகிறார்கள். சூரிய பகவான் என்ன செய்வாங்க? வழிபடுவார்கள். அதே மாதிரி மிருகங்களை தெய்வமாக கருதி அதுக்கு மாலை போட்டு பூஜை செஞ்சு புற்றலாம் வச்சு அதுக்கு கடனங்களா வைத்து அந்த மிருகங்களையும் தெய்வமாக நினைத்து வணங்குகிறார்கள். அது அவங்க நம்புறாங்க, வணங்குறாங்க. அதை போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, விமர்சிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தீயை கொளுத்தி வைத்து, தீபத்தை கொளுத்தி வைத்து நெருப்பையும் என்ன செய்வார்கள்? வழிபடுவார்கள். அது அவங்களுக்கு நெருப்பும் அவங்களுக்கு தெய்வம் என்ற ஒரு நிலையில் மாறு தெய்வம், நெருப்பு தெய்வம், சூரியன் தெய்வம் என்றால் அது ஒரு மதத்தில் உள்ள நம்பிக்கை. அதை போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மதச்சார்பான நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவர் சொல்றாரு, எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும், அரசு விழாக்கள்லையும், அரசு அலுவலகங்களையும் எல்லா மதத்துக்காரர்களும் கொண்டாடுங்கிறார். இது எப்படி கொண்டாடுவாங்க? முஸ்லீம் இப்படி சூரியன் வழிபடுவான், அது சமத்துவ பொங்கல். அதுக்கு சமத்துவ பொங்கல் இப்படி ரெண்டு கொள்கையை விட்டு சோட்டாக்கனா அது சமத்துவ பொங்கல். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்ப ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க என்ன தெரியல, முஸ்லீம் தான் அரவன் கொள்கை என்ன, இது எல்லா மதத்தினுடைய பண்டிகை எப்படி ஆகும்? இது மாதிரி இஸ்லாமியர்கள் செய்ய முடியாத அது நம்பிக்கை விடுந்தானே அர்த்தம். ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை விட சொல்லி நம்ம சொல்றோமே, அது சமத்துவம்ங்கிற ஒரு போர்வையை போத்துறோமேங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாதவர் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஏன்னு கேட்டா நாலேஜ் இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுங்க. சென்ற முறை இந்த மாதிரி அறிக்கை விடும்பொழுது கண்டன அறிக்கை விட்டோம், தந்தி அடிச்சோம், கடிதம் எழுதணும், இதெல்லாம் எங்க நம்பிக்கைக்கு எதிரானது, இது மாதிரியான சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு மறுபடியும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பொங்கல் கொண்டாடுங்க, நம்ம புர்கா போட்டு பொம்பளை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு பொம்பளை கொண்டு வச்ச பொம்பளை, சிறிய போட்ட பொம்பளை வச்சுட்டு பொங்கல் கொண்டாடுற மாதிரி பல இடத்துல வெளியேறாங்க. இவங்களுக்கு இந்த வேலை ஆட்சியில் இருக்கிறவர்கள் நீங்க மதச்சார்பற்ற ஆட்சி நடத்திட்டு போதியான பொங்கல் கொண்டாட விரும்பணும், பொங்கல் கொண்டாடிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் வாசல்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபடணுங்கிறார். தமிழர்களுக்கு கூறியது கிடையாது. தமிழர்கள் முஸ்லீம் அடங்கித்தான் இருக்கிறான், நம்மளும் தமிழர்கள் தானே. அப்ப பல மதத்தவர்கள் உள்ள ஒரு நாட்டில் வந்துகிட்டு ஒரு மதத்தவர்கள் செய்வது எல்லாரும் செய்யணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நம்மளை கட்டாயப்படுத்தல. நீங்க அரசு ஊழியராக உங்களை கட்டாயப்படுத்துவாங்க, நீங்க ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் உங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க, நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக உங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க. நம்மளை கட்டாயப்படுத்த நீங்க நினைச்சிக்க கூடாது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தாது. அரசு தொடர்பில் இல்லாதவர்கள் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு காலத்தில் புரொஃபஸராக இருந்தால் பஞ்சாயத்து போர்டில் ஒரு பிரிவு வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அரசோடு உள்ள எந்த ஒரு நிறுவனத்திலாக வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பொங்கலை அங்க அறிவிக்கும் போது நீங்கள் அங்க அதுல விசாரணை நடவடிக்கை எடுப்பாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர் உங்களை தூக்கிடுவாங்க. இது என்ன எவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம்! ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் எப்படி எங்களுடைய நம்பிக்கை சிறுக்கு வைக்கக்கூடிய காரியம், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியம். பெரியார் மகான் அதே வழிபடக்கூடாது, சூரியனுக்கு வழிபட சொல்ற
நெருப்புக்கு வழிபட சொல்ற, மாட்டை வழிபட சொல்றங்கிற அளவுக்கு உள்ள விஷயம். நம் மகான்கள் பெரியாருங்கிறாங்க, அதை வழிபடக்கூடாதுங்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இவங்க விளங்காம நம்ம மார்க்கத்தை மோதக்கூடிய வகையில தொடர்ச்சி 2வது வருஷமாக, போன வருஷம் சொல்லி போன வருஷம் கண்டிச்சு போன வருஷம் எச்சரிக்கை பண்ண பிறகு கூட இது மறுபடியும் இதே மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த தடவை எல்லாம் என்ன செய்வார்கள், அதுக்கு முன்னாடியே எதிர்த்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எதிர்த்து என்ன செய்யணும், அதற்கான ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்ணாதான் மாற்றப்படுங்கிற அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா பல முறையில் அறிக்கை மூலமா சொல்லிட்டோம், சந்திச்சு வேற சொல்லியிருக்கணும், இதெல்லாம் எங்க மத நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள். எதுக்கும் ஒரு வகை நம்ம ஒரு கணக்கே வச்சுக்கணும். முஸ்லீம்கள் தான் அவங்க ஒரு கணக்கே இல்லாதவர்கள் ஒரு பார்வை தான் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்பதற்கு இப்ப இந்த சமத்துவ பொங்கல் ஒரு டயலாக் விடுறாங்க இல்லையா, இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது போன்ற அக்கிரமத்தை எதிர்த்து நம்ம போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.